வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கீரை மசியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமா ஊற்றினா போதும், வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தான். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ வெடிக்காது. ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவைன்னா நம்ம மீதி நம்ம அரைக்கும் போது போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு மஞ்சள் போட்டுக்கலாம். அவ்வளோ போட்டு தக்காளி மட்டும் நல்லா வதங்கட்டும். தக்காளி பச்சை வாசனை போதும்னா போதும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு கீரை சேர்த்துக்கலாம். நான் சிறுகீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கீரை முளைக்கீரை எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க. கீரை போட்டு நல்லா வதக்கிடலாம். கீரை ஒரு 2 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளருக்குள்ள தண்ணி ஊற்றுங்க போதும். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 டம்ளர் அவ்வளோ ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. கட்டுன்னு வந்துடும். இப்போ நம்ம கீரை நல்லா வந்துருச்சு. அந்த தண்ணியே போதும், அதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது. கீரை நல்லா மசிஞ்சு வேகிறதுக்கு தான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண முன்னாடி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். உங்களுக்கு ரொம்ப புளி பிடிக்கனா பிடிங்க, இல்லாட்டி புளி போடலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் அந்த கீரை நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும், மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். உங்கள்கிட்ட கல்ச்சட்டி இருந்ததுன்னா அதில் போட்டு கடைஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். மிக்சிலனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி பிடிக்குமோ அந்த சிலருக்கு திருன்னு அரைச்சா பிடிக்கும், நைஸாக அரைச்சா பிடிக்கும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தாளிக்க கூட வேண்டாம், நல்லாயிருக்கும். தாளிக்காமலே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.